வாங்க, பிரேசில் கொடிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய கதைய பத்தி பார்க்கலாம். ஆமா, இது உலகத்திலேயே ரொம்ப சிக்கலான கொடின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்குள்ள ஒரு பேரரசு, ஒரு குடியரசோட வரலாறு இருக்கு. கதை ஆரம்பிக்கிறதே இந்த பச்சை மஞ்சளோட தான். ஆனா இதுக்கும் காடுகளுக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த நிறங்கள் பிரேசிலோட முதல் பேரரசர் பேரரசியோட அரச குடும்பங்களை குறிச்சது. முடியாட்சியோட ஒரு சின்னம். சரியா 67 வருஷம் 2 பேரரசர்களோட ஆட்சியில இந்த கொடிதான் பிரேசிலோட அடையாளமா இருந்துச்சு. ஆனா 1889ல முடியாட்சி கவிழ்ந்தது. இராணுவ புரட்சி மூலமா குடியரசு உருவாச்சு. உடனே புது கொடி தேவைப்பட்டது. குடியரசோட முதல் கொடி அமெரிக்க கொடிய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது. ஆனா வெறும் 4 நாள் தான் இது இருந்துச்சு. தற்காலிக ஜனாதிபதி இது பார்க்க வேற நாட்டு கொடி மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த டிசைனை உடனே வேண்டான்னு சொல்லிட்டாரு. பழைய பச்சை மஞ்சளை வச்சுக்கிட்டு அரச சின்னத்தை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு புரட்சிகரமான விஷயத்த சேர்த்தாங்க. வானத்தை காட்டுற ஒரு கோலம், அதுல ஆர்டேம் இ ப்ரோக்ரெஸோ, அதாவது ஒழுங்கும் முன்னேற்றமும் எழுதியிருக்கு இருந்துச்சு. இந்த வாசகம் பாசிட்டிவிசம்ங்கிற தத்துவத்திலிருந்து வந்தது. அதோட நிறுவனர் அகஸ்டே காம்டே. அவரோட முழு குறிக்கோள் அன்பு கொள்கையா, ஒழுங்கா ஆதாரமா, முன்னேற்றம் இலக்கா இருக்கணும்னு என்பதுதான். ஆனா கொடியில அன்புங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. ஏன்? பேனர்ல எடை இல்லைன்னு சொல்றாங்க. சரி, அந்த நட்சத்திரங்களை பத்தி என்ன? அது சும்மா ரேண்டமா இல்ல, அது ஒரு வானியல் டைம் கேப்சூல். நவம்பர் 15, 1889 பிரேசில் குடியரசா அறிவிக்கப்பட்ட நாள். அந்த நாளே வானம்தான் கொடியில இருக்கு. சரியா காலையில 8:30 மணி. ஆனா யோசிச்சு பாருங்க, காலையில 8:30க்கு வானத்துல நட்சத்திரம் தெரியாதே. ரியோ டி ஜெனீரோ மேல தெற்கு சிலுவை விண்மீன் கூட்டம் நேரா நின்ன நேரம் அது. அதனாலதான் அதை குறியீடா தேர்ந்தெடுத்தாங்க. வானத்தை வெளியிருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மிரர் இமேஜா தான் நட்சத்திரங்கள் காட்டப்பட்டிருக்கு. மொத்தம் 27 நட்சத்திரங்களும் பிரேசிலோட ஒவ்வொரு மாநிலத்தையும் கூட்டாட்சி மாவட்டத்தையும் குறிக்குது. இந்த கொடியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். புதுசா மாநிலங்கள் உருவாகும்போது புதுசா நட்சத்திரங்கள் சேர்த்துக்கலான்னு ஒரு விதி இருக்கு. 1889ல ஆரம்பிச்சு கூட்டமைப்பு வளர வளர இதுவரைக்கும் 3 தடவை கொடி மாறி இருக்கு. அரச நிறங்கள், தத்துவம், வானியல் வரைபடம்னு பிரேசிலோட ஒரு முழு கதையையும் இந்த ஒரு குடி சொல்லுது. உங்க நாட்டுக் கொடியில ஒரு குறிப்பிட்ட தருணத்தை பொறிக்கணும்னா அது எதுவா இருக்கும்? இதுதான் பிரேசில் கொடிய ரொம்ப சுவாரஸ்யமாக்குது.